நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரமா, நீங்க ரேவதி நட்சத்திரமா, இந்த எந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்துல நீங்க ஒரு தெய்வ வழிபாடை நோக்கி செய்யணும். ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் ஒரு அரை மணி நேரம் அதுங்க நின்றுடும். உங்களுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரம் என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு உங்களுக்கு பிடித்த கோவிலோ அல்லது உங்களுடைய குலதெய்வமோ அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலோ அங்க போய் ஒரு அரை மணி நேரம் சாமியை கும்பிட்டு உட்கார்ந்துருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஒன்றும் செய்யணும். தியானம்லாம் உங்களுக்கு தெரியாது, மந்திரம்லாம் தெரியாதுன்னா பரவாயில்ல, அந்த சந்நிதிக்கு பக்கத்துல சும்மா அப்படியே கண்ணை மூடி அப்படியே பேசாம உட்காந்து அரை மணி நேரம் கழிச்சு நீங்க எந்திரிச்சு வாங்க. அதற்கு அடுத்தடுத்த நாள்ல உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பாருங்க. ஆக ஆவணி மாசத்துல கிருத்திகை நட்சத்திரத்தின் போது நீங்க போய்